Gurubhyo Namaha, Namo Namaha. Welcome to session 29, Sanskrit language, Sanskrit grammar. லாஸ்ட் செஷனில் அன்வய கிரமாக அப்படின்னு பார்த்தோம் இல்லை. நம்ம படித்த இவ்வளோ நாழி படித்ததெல்லாம் ஃபைனலாக கல்மினேஷன், அந்த நல்ல மோரை கடைஞ்சி அப்படியே வெண்ணெய் வர மாதிரி நம்ம படித்ததெல்லாம் அப்ளை ஆகிறது இந்த செஷனில் தான். நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம், என்னெல்லாம் படிச்சிருக்கோம், அது எப்படி யூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை எங்கே யூஸ் பண்ணினா தானே அதோட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அன்வய கிரமத்தில் போகிற ட்ரிப் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். நான் சொன்னேன் இப்போ இன்னொன்று பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நல்லா புரிஞ்சுட்டாங்கன்னா சான்ஸ்கிரிட்டை பற்றி நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும், இன்னும் மேற்கொண்டு இதில் பிரவர்த்திக்கணும்னு ஒரு ஆசை வரும். சரியா? குருப்யோ நமஹா, நமோ நமஹா. 29வது செஷன் முள்ள வந்துட்டோம். 29 செஷனுக்கு இல்லை. Almost we are approaching the fag end of the Sanskrit language and grammar. ஃபுல்லாக கவர் பண்ணல, ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப இன்னும் பிரவர்த்திக்கலாம். நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது, வீடியோ டியூட்டோரியல் இருக்குது, கிளாஸ்லேயும் போய் அட்டன் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எவ்வளோ தெரியுமோ அது சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இன்னொன்று பார்க்கலாம். அன்வய கிரமத்தில் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு அன்வயக்கிரமம் பண்ணலாம். அன்வயக்கிரமத்தில் 5 ஸ்டெப்ஸும் சொன்னோம். அதனால் பத விபாக எல்லாம் இப்போ சான்ஸ்கிரிட் டைமே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். பத விபாக, பத விஸ்லேஷனம், அப்புறம் அன்வயக, பிரதிபதார்த்தக, தாத்பரியம். என்னெல்லாம்? பத விபாக, பதத்தை பிரிக்கணும். சந்தியாக இருந்ததுன்னா பிரிக்கணும், பதம் பிரிச்சே இருந்ததுன்னா கவலை இல்லை, அப்படியே எடுத்துட்டுலாம். ரெண்டாவது பத விஸ்லேஷனம், அனலைஸ் பண்ணணும். இது வெர்பா நவுனா. நவுனா இருந்ததுன்னா என்ன விபக்தி, என்ன வச்சனம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? என்ன விபக்தி, என்ன வச்சனம், என்ன லிங்கம், என்ன ஜெண்டர். வெர்பா இருந்ததுன்னா என்ன லகாரம், என்ன புருஷ, என்ன வச்சனம்லாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஏன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, எதெல்லாம் நவுனோ அதில் விசேஷ அப்ஜெக்டிவ் நவுன் இருக்கு இல்லையா? அது எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா, அப்ஜெக்டிவ் நவுனும் ஒரே விபக்தி, ஒரே வச்சனம், ஒரே லிங்கத்தில் இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வேர்டு வந்து சேம் விபக்தி, சேம் லிங்கம், சேம் வச்சனத்தில் இருந்துன்னா அதில் வந்து விசேஷ பாவம், அப்ஜெக்டிவ் நவுன் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்த்து போட்டுடலாம் அன்வயத்தில் பண்ணும்போது. சரியா? அதுக்கு இது விஸ்லேஷனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ரைட்டா? அப்போ தான் தெரியும் எது வந்து நம்ம விபக்தி கூட காரகம் கூட கண்டுபிடிக்கலாம். எது வந்து கர்த்திருக்காரகம், எது கர்மகாரகம், எது கரணகாரகம், எது வந்து சம்பிரதான காரகம், எது அபான காரகம், எது அது அதிஷ்டான காரகம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கலாம். அதிகரண காரகம்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்காக அப்படி தான் அனலைசிஸ் பண்ணணும். வெறுபாக இருந்ததுன்னா அது என்ன லகாரம், என்ன புருஷன், வச்சனம்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, மூணாவது வந்து அன்வயம். அன்வயம் வந்து ரீஅரேஞ்சிங் த ஆர்டர். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது? முதல்ல இந்த ஸ்லோகத்தில் வெர்பு என்னன்னு பார்க்கணும். நிறைய வெர்பு இருந்தால் நிறைய சென்டென்ஸ் பண்ணலாம். வெர்பு இல்லைன்னா நம்ம அத்தியாகாரம் பண்ணணும். அத்தியாகாரம்னா சப்ளை பண்ணணும். ஏன் வெர்பு தெரியணும்? வெர்பை தெரிஞ்சால் தான் மற்ற வேர்ட்ஸு வெர்போடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். காரகங்கிற செஷனில் பார்த்தோம் இல்லையா? காரகம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தேங்க்ஸ் வெரி மச். நிறைய வியூஸ் வந்திருக்கு. 240க்கு மேலே வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த காரகங்கிறது வெர்பு இஸ் ஆக்ஷன். ஆக்ஷனுக்கும் ஆக்டருக்கும் உள்ள சம்பந்தத்தை குறிக்கிறது. ஸோ அந்த வெர்பை எடுத்துட்டு ஒவ்வொரு வேர்டும் வெர்போடு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்து அதுக்கு தக்கன அதோட விபக்தி காரகம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? அன்வயம் பண்ணிடணும். அன்வயம் பண்ணுறதுக்கு முன்னாலேயோ அல்லது அப்புறமோ ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டே என்ன பண்ணோம்? அன்வயம் பண்ணிவிட்டு அர்த்தத்தை தெரிஞ்சிடணும். இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணலாம்னா, அன்வயம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எல்லாரோட வேர்ட்ஸோடையும் அர்த்தத்தை எடுத்துட்டு அப்புறம் அன்வயம் பண்ணலாம். இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறோம்? தாத்பரியம் என்ன, இது என்ன மெசேஜ், கோர் மெசேஜ் என்ன, இது என்ன சொல்ல வருது, ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய தாத்பரியம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா தான். இப்படி படிச்சுட்டு வச்சுக்கோங்க ஸ்லோகத்தெல்லாம் மறக்கவே மறக்காது. எனக்கெல்லாம் ஸ்லோகம்லாம் அப்படியே யோசிச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தையாக கனெக்ட் பண்ணி விபக்தி வச்சனெல்லாம் தெரியுமா, டக்குன்னு வந்துடும். இப்போ ஒரு ஸ்லோகத்தை பார்த்தாலே ஸ்லோகத்தை வந்து படிக்கிறத விட அது என்ன விபக்தி, என்ன வச்சனம் அப்படி தான் தோன்றுறது. அது மைண்டு லாஜிக்கலாக ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அதுதான் பியூட்டி சான்ஸ்கிரிட்டில்.
சான்ஸ்கிரிட்டில் அந்த தர்க்கம்லாம் படித்தோம்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். தர்க்கம் படித்தவள்கிட்டலாம் ஒரு போர்டுலேயோ அல்லது ஒரு நோட் புக்லேயோ பானை படத்தை வரைஞ்சி இது என்னென்னு கேட்டால் அவன் பானைன்னு சொல்ல மாட்டான். நம்மளாம் அவன் பானையோட படம் படிப்போம். நம்ம பானை சொல்லிட்டோன்னா எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. அப்படி யோசிப்பாங்க அவங்க. நல்ல லாயராக போகலாம், நல்ல பேச்சாளராக போகலாம், நல்ல செஸ்ஸெல்லாம் விளையாடுறதுக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங் ரீசனிங்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. மொத்தத்தில் ஒரு நல்ல பர்சனாக இருப்பாங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் தானே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப். இல்லை, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமே சரியாக கம்யூனிகேட் பண்ண மனசுக்குள்ளே எல்லாம் இருக்கும், ஆனால் சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் ப்ராப்ளத்தை பண்ணிடுவாங்க. சரி, அப்போது 5 ஸ்டெப்ஸ் இருக்குது அன்வய கிரமத்தில். என்னெல்லாம்? பத விபாகம், பதத்தை ஒவ்வொரு வேர்டாக பிரிக்கிறது. 2வது பத விஸ்லேஷனம், அதை அனலைஸ் பண்ணுறது. 3வது அன்வயம் அல்லது அர்த்தங்கள். ஓகே, 3வது நம்ம அர்த்தம் வச்சுக்கலாங்க, ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன அர்த்தம். 4வது அன்வயம், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்டு. 5வது தாத்பரியம். பார்க்கலாமா? இந்த ஸ்லோகத்தை திரும்ப இன்னொருத்தம் பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருப்யோ நமஹ, நமோ நமஹ. குரு இல்லாமல் ஒன்றுமே இல்லைல்ல. குரு தானே நம்மளுக்கு அறியாமையை போக்கி அறிவை கொடுக்குறார். யாரெல்லாம் அறிவு கொடுக்குறாங்களோ, அம்மாலேருந்து ஆரம்பித்து அப்பாலேருந்து படிக்கிறவங்க, டீச்சர், எல்லாருமே குரு தானே. ஒரு புக்கு, ஒரு மனுஷன், ஒரு மிருகம், அதுலேருந்து கற்றுக்குறோம் இல்லை. எங்கேருந்தெல்லாம் கற்றுக்குறோமோ அது எல்லாமே குரு தான். இப்போ குரு இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது குரு தான். அவரை ஈஸ்வர் சொல்லுங்கோ, ஆத்மா சொல்லிங்கோ, மனம் சொல்லிங்கோ, எது வேணால் சொல்லிங்கோ. ஸோ இப்போ அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இங்கே உடனே இதை படிக்கும் போதே பதத்தை பிரிக்கிறது தெரியும். இப்போ பதத்தை பிரிக்கலாமா? முதல்ல அகண்ட மண்டலாக்காரம், இது ஒரு சபஸ்த பதம், காம்பவுண்ட் வேர்டு. அகண்ட மண்டல ஆக்காரம், அகண்ட மண்டலாக்காரம் ஒரு வேர்டு ஆச்சா. வியாப்தம் 2வது வேர்டு, ஏன 3வது வேர்டு, சராச்சரம் 4வது வேர்டு, இதுவும் சமஸ்த பதம். தத் தத் 5வது வேர்டு, பதம் 6வது வேர்டு, தர்ஷிதம் 7வது வேர்டு, ஏன 8வது வேர்டு, தஸ்மை 9வது வேர்டு, ஸ்ரீ குரவே 10வது வேர்டு, நமக 11வது வேர்டு. 11 வேர்டு இருக்குது நம்மளுக்கு. புரிஞ்சுதா? என்னெல்லாம் இருக்குது? முதல்ல அகண்ட மண்டலாக்காரம் சமஸ்த பதம். சமஸ்த பதத்தை ஒரு பதமாக தான் எடுத்துக்கணும். வியாப்தம் 2வது, ஏன 3வது, சராச்சரம் 4வது, தத்து 5வது, பதம் 6வது, தர்ஷிதம் 7வது, ஏன 8வது, தஸ்மை 9வது, ஸ்ரீ குரவே ஒரே ஒரு தான் சமஸ்த பதம் 10வது, நமக 11வது. சரியா? இப்போ பதத்தை பிரிச்சாச்சா? இந்த பதத்தை பிரிக்கும் போது அதே முதல்ல ஸ்லோகத்தில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே இதில் தான் பிரிக்கணும். சரியா? அன்வயத்தில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பத விஸ்லேஷனம், இந்த பதத்தை அனலைஸ் பண்ணணும். அகண்ட மண்டலாக்காரம், இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்கே நிறைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இம்னு முடிஞ்சால் நார்மலாக புல்லிங் சப்தத்தில் துதியா விபக்தி ஏகவச்சனம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அகாராந்த சப்தம், நபும்சலிங்க சப்தம். நபும்சத்தில் இம் வந்தாக்கா அது பிரதமா, பல்லம்ங்கிற கூட பிரதமா விபக்தியிலையும் வரும், துதியா விபக்தி, இங்கே பிரதமா விபக்தி வரும். ஓகே, இது என்னது? அகண்ட மண்டலாக்காரம் அஜெக்டிவ் டு சராச்சரம்னு வந்திருக்கு இல்லையா, அதுக்கு அஜெக்டிவாக வருது. 2வது வியாப்தம், வியாப்தமும் பிரதமா விபக்தி. பாருங்க, ஒரே விபக்தி, ஒரே வச்சனம், ஒரே லிங்கமாக இருந்தால் விசேஷன விசேஷ பாவம், அப்ஜெக்டிவ் நவுன் ரிலேஷன்ஷிப் வரும். அதனால தான் இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? வியாப்தமும் பாருங்க, பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அகாராந்தம், நபும்சலிங்கம். சரியா? சரி. ஏனங்கிறது எத் சப்தம், தகாராந்த சப்தம், நபும்சலிங்கம், திருதியா விபக்தி ஏகவச்சனம். சராச்சரம் நபும்சலிங்க அகாராந்த சப்தம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தத் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், நபும்சலிங்கம், தத் சப்தம், தகாராந்த சப்தம். பதமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், நபும்சலிங்கம், அகாராந்த சப்தம். தர்ஷிதமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், நபும்சலிங்கம், அகாராந்த சப்தம். ஏன திருதியா விபக்தி ஏகவச்சனம், எத் தகாராந்த சப்தம், புல்லிங்க சப்தம். தஸ்மை தகாராந்த சப்தம், தத் சப்தம் தான் புல்லிங்கம், சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம்.
ஸ்ரீ குரவே, ஸ்ரீ குரவே வந்து என்ன சமஸ்த பதம். இது என்ன படுறது? சதுர்த்தி விபக்தி, ஏகவச்சனம், புல்லிங்கம். குரு உகாராந்த சப்தம். நமக, நமகங்கிறது இன்டைக்னபிள், அவ்வியம். சரியா? ஸோ இந்த 11 சப்தத்துக்கும் அனலைஸும் பண்ணிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மூணாவது அர்த்தங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு சப்தக்கா அர்த்தங்கள் பார்க்கலாம். முதல் சப்தம் என்ன? அகண்ட மண்டலாகாரம் அப்படின்னா அர்த்தம் த ஒன் ஹூஸ் ஃபார்ம் இஸ் த என்டையர் யூனிவர்ஸ். இது வந்து யார் வந்து அவருடைய ஃபார்ம், அவருடைய உருவம் வந்து ஃபுல் யூனிவர்ஸே அவர் தான். அதான் அவரோட ஃபார்ம். நம்மளோட ஃபார்ம் எந்த எப்படி இருக்குன்னு தெரியுறது இல்லையா? அவருக்கு வந்து ஃபுல் யூனிவர்ஸே அவரோட ஃபார்ம். அகண்ட மண்டலாகாரம். இது அஜெக்டிவ் எதுக்கு வருது? அஜெக்டிவ் வந்து என்ன வேர்டு வந்து சராச்சரத்துக்கு அஜெக்டிவாக வருது. சரியா? ஸோ அகண்ட மண்டலாக்காரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன பதம்? சமஸ்த பதம்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன மாதிரி சமஸ்த பதம்னு பார்த்தா அகண்டம் ஏவ மண்டலம். முதல்ல சமஸ்த பதத்தில் 2 வேர்டாக எடுத்துட்டு அதை வந்து ஒட்டணும். முதல்ல அப்படியே 2வது வேர்டாலேருந்து 3வது வேர்டு எடுத்து ஒட்டணும். அப்படியே தான் வரும். 2 வேர்டாக எடுக்கணும். இப்போ கொஞ்சம் சமாசத்தை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அகண்ட மண்டலாக்காரம் வந்து சமஸ்த பதம்னா காம்பவுண்டு வேர்டு. அந்த காம்பவுண்டோட பிரிக்கணும். எப்படி பண்ணுறது? இந்த காம்பவுண்ட் வேர்டு எப்படி உருவாயிடுதுனாக்கா அகண்டம் ஏவ மண்டலம். அகண்டம்னா என்னது? இன்டிவிசிபிள். அதுதான் மண்டலம்னா அந்த ஸ்பியர். என்டையர் யூனிவர்ஸ் வந்து அன்டிவைடடாக இருக்கிறது தான் அவரோட ஃபார்ம் அப்படின்னும். இப்போ இதுக்கு வந்து என்ன சமாசம்னா அவதாரண பூர்வத பத கர்மதாரைய 4 சமாசம் ப்ராடாக இருக்குது. என்னெல்லாம்னா அவ்வை, அவ்பாவ, தத்புருஷ. தத்புருஷத்துக்கு கீழே கர்மதாரையான ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் துவந்த சமாச, பகுவிரீவ் சமாசம். இதில் தத்புருஷ சமாசத்தில் கர்மதாயத்தில் வருது இந்த இது அவதாரண பூர்வபத கர்மதாரய சமாசம். தெரிஞ்சு வச்சுங்க. இதை அப்படியே சம்ஸ்காரத்தில் போட்டும். சரியா? அப்போது அகண்ட மண்டலம் ஆகாரக எஸ்ய தத். முதல்ல வந்து பார்த்தோம் கர்மதாரய சமாசம். அப்புறம் என்னாச்சு? அதை வந்து இப்போ அகண்ட மண்டலம்னு வந்துடுது. இந்த அகண்ட மண்டலத்தோட ஆகாரத்தை சேர்க்கணும். இப்போ அப்போ எப்படி பண்ணுறோன்னா அகண்ட மண்டலம் ஆகாரக எஸ்ய தத். எஸ்ய தத்துனா பகுவிரிகி, யாருடைய உருவம் வந்து ஃபுல் யூனிவர்ஸோ அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகுது? அகண்ட மண்டலாகாரம் அப்படின்னு ஆயிடும். பகுவிரியில் வந்து லிங்கம் சேஞ்ச் ஆயிரும். ஆகாரகங்கிறது புல்லிங்க, இங்கே வந்து எஸ்ய தத்துங்கிறதுனால நபும்சலிங்கம் ஆயிரும். அப்போ என்ன ஆகிடுது? இங்கே வந்து அகண்ட மண்டலாக்காரங்கிறது அகண்ட மண்டலம்னு ஒரு அதை 2ஆக பிரித்தோம். அப்புறம் அகண்ட மண்டலம் ஆகாரம்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கர்மதாரிய சமாசம், 2வது வந்து பகுவிரீகி சமாசம். ஸோ முதல் வேர்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சோமா? என்ன அர்த்தம்? அகண்ட மண்டலாக்காரம் என்ன? த ஒன் ஹூஸ் ஃபார்ம் இஸ் த என்டையர் யூனிவர்ஸ். அவருடைய உருவம் வந்து ஃபுல் யூனிவர்ஸே அவர் தான் அப்படிங்கிறோம். சரி, 2வது வேர்டு என்னது? வியாப்தம். வியாப்தம்னா பர்வேடட் பை, ஃபுல்லாக. வி ஆப் அப்படி. ஆப்புங்கிறது ஒரு தாத்து, அதுக்கு டு பர்வேடுன்னு பேர். விங்கிறது உபசர்க்கம், அதோட த பிரத்யம்னு இருக்குது, கிருதந்த பிரத்யம். அதை சேர்த்துட்டோம்னா வியாப்தன்னு வரும். அது வியாப்தம்னா நபும்சலிங்கத்தில் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏன, ஏனங்கிறது நபும்சலிங்கம், திருதியா விபக்தி ஏகவச்சனம். ஏனன்னா யார்? அந்த பிரம்மனால். ஓகே, இந்த பிரம்மனால் இந்த உலகம் எல்லாமே சூழப்பட்டு இருக்கிறது. ஈ பர்வேஸ் த என்டையர் யூனிவர்ஸ். சராச்சரம்னா என்ன? சர அச்சர, அதையும் பார்ப்போம். அந்த சராச்சரம் போர்டு வரும்போது வியாப்தம் இன்னும் வரல, அது பார்க்கலாம். இப்போ ஏனங்கிறது பிரம்மன், பை விச் பிரம்மன். இங்கே வந்து கரஸ்பாண்டிங் டு தத்பதம். தத்பதம் தர்ஷித்தம் ஏனன்னு வருது இல்லையா? அதுக்கு இது அஜெக்டிவ் ஆகும். 4வது வேர்டு சராச்சரம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம், நபும்சலிங்க சப்தம். இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. சரக ச அச்சரக ச தயோஹோ சமாஹாரக. துவந்த சமாசம் இருக்குது. துவந்த சமாசத்தில் 2 சப் கேட்டகரி இருக்குது. இதரேத்திர துவந்துவா, சமஹார துவந்துவா. இது சமஹார துவந்துவா. சமதகசாங் துவந்துவாவில் எப்போதுமே அது சிங்குலராக தான் இருக்கும், நபும்சலிங்க பதமாக இருக்கும். சராச்சரம்னா மூவபிள் அண்ட் இம்மூவபிள் எல்லாம் அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா சாமானும் அர்த்தம். தத் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தத்து வந்து நியூட்ரஜெஞ்சர் பிரகமாவத்தி ஏகவச்சனம். தத்துங்கிறது யார்? அந்த பிரம்மனை தான் குறிக்கிறது. பதம் அப்படின்னா பதவி, அந்த கோல். ஓகே, அந்த பதவி, அந்த கோல், நம்மளுடைய நேச்சர், அதுவும் நியூட்ரஜெஞ்சர் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தர்ஷித்தம், ரிவீல்டு, ஷோன். இது வந்து எதுக்கு? பதம், எந்த பதத்தை காட்டினாரோ அப்படிங்கிறோம் இல்லையா? அது வந்து தர்ஷித்தம் வந்து அதோட என்ன ரூட்டு? வெர்பர் ரூட் என்னது? திருஷ்யன்னு இருக்குது. ஓகே,
இது வந்து பரஸ்மைபதம் தாத்து வந்து இது வந்து ஃபஸ்ட்டு புவாதி கணத்தில் வருது, ஃபஸ்ட்டு கணத்தில் வருது. இதோட நிச்சுங்கிறத காசேட்டிவ் வர்பையும் பிரத்யத்தையும் சேர்க்கணும். அப்போ என்ன ஆயிரும், டு ஷோன்னு ஆயிரும். இங்கே வந்து திருஷ்டி வந்து டு சி, அந்த சீலேருந்து டு ஷோ ஆகிறதுக்கு நிச் பிரத்யத்தை ஜாயின் பண்ணுறோம். நிச் பிரத்யத்தோட தப் பிரத்யம் சேர்த்துட்டாக்க கர்மணியில் இது என்ன ஆயிரும், ஷோன் அப்படின்னு வந்துடும். ஷோன் வந்துடும், பேசிவ் வாய்ஸாக வந்துடும். சரி, ஏன்னா யாரால், யாராலுங்கிறது குரு. அது வந்து புல்லிங்க சப்தம், திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஓகே, இது வந்து எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுறது, தஸ்மை ஸ்ரீ குரவேன்னு இருக்கு இல்லையா, ஏன்னா அவரால், அந்த குருவால். தஸ்மை இது வந்து மேஸ்குலின், ஃபோர்த்து பக்தி ஏகவச்சனம், அன் டு ஹிம்னு அர்த்தம். தஸ்மைனா அவருக்கு. ஸ்ரீ குரவே வந்து சமஸ்தபதம். ஸ்ரீ யுக்தக குரு, மத்தியபத லோபி கர்மதாரய சமாசம். இது அந்த மத்தியபத யுக்தங்கிறது மறைஞ்சு போயிடுறது. அதனால ஸ்ரீ குரவேனா த டீச்சர் வித் ஆல் க்ளோரிஸ் நமஹா இன்டிக்ளைனபிள் சல்யூட்டேஷன். ஸோ எல்லா அர்த்தமும் புரிஞ்சுட்டோமா? புரிஞ்சுட்டப்பறம் இப்போ அன்வயம் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? அகண்ட மண்டலாக்காரம் சராச்சரம் ஏன வியாப்தம் பவதி அப்படின்னு வர்பா சப்ளை பண்ணணும். அகண்ட மண்டலாக்காரம் சராச்சரம் ஏன வியாப்தம், இந்த ஃபுல்லாக யூனிவர்ஸே ஃபார்மா உடைய சராச்சரம் எல்லா மூவபிள் இம்மூவபிள்லாம் யாரால் பர்வேடு பண்ணப்பட்டிருக்கிறதோ, யாரால் சூழப்பட்டு இருக்கிறதோ பவதி அப்படின்னு போட்டு சப்ளை பண்ணிக்கலாம், அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அப்புறம் ஏன யாரால், தத் அந்த பதம், அந்த பதம்னா பிரம்மனை பற்றி தான் சொல்கிறான். நம்மளுடைய சொரூபத்தை வந்து தர்ஷித்தம் காட்டி கொடுக்குறோம். பவதி யாரால் அந்த நம்மளுடைய சொரூபம், நம்ம ரியல் நேச்சர் யாருங்கிறத காட்டி கொடுக்குறோனோ அதுதான் அந்த பிரம்மன் தானே. அதுதானே எல்லாமே, எல்லா சராச்சரத்தையும் சூழ்ந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த தஸ்மை, அந்த ஸ்ரீ குருவே, அந்த குளோரியஸ் குருக்கு என்னோட நமஸ்காரம். அப்போ தாத்பரியம் என்ன இங்கே? த ஒன் ஹூஸ் ஃபார்ம் இஸ் த என்டையர் யூனிவர்ஸ், யாரோடைய ஆகாரம் உருவம் வந்து இந்த ஃபுல் யூனிவர்ஸோ, விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் mobile and immobile, moving and unmoving, non-moving, is pervaded by which Brahman. அவரோட ஃபார்ம் வந்து என்னது, ஃபுல் யூனிவர்ஸு. அவர் வந்து என்னது, சரங்கள் அச்சரங்கள்னா மூவபிள் அன்மூவபிள் எல்லாத்தையும் பெர்வேர்டு பண்ணியிருக்காரு. அவரை வந்து தான் கோலு, அதுதான் நம்மளுடைய ட்ரூ நேச்சர். அதை யார் காட்டி கொடுக்குறா? குரு. அந்த குருக்கு நமஸ்காரம். புரிஞ்சுட்டோமா? இப்படி படித்தாள்னா ஸ்லோகமும் மறக்காது, நிறைய கிராமரும் கற்றுக்கலாம். இனிமேல் ஏதாவது ஸ்லோகத்தை பார்த்தாள்னா முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் பத விபாகம் பண்ணணும், பத விஸ்லேஷனம் பண்ணணும், அர்த்தங்கள் பிரதி பிரதார்த்தம் கண்டுபிடிக்கணும், அன்வயம் பண்ணணும், தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். திரும்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லாமா? அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத் பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோ நமஹ குரவே நமஹ.